அன்பு நேயர்களே, 3 வருடத்திற்கு முன்பு எங்கள் பவானியம்மன் ஆலயத்தில் உள்ள ரத்னபுரீஸ்வரருக்கு ஐப்பசி மாத அன்னாபிஷேகம் நடந்தது. ஒருவரின் உபயம் அன்று. உபயம் கொடுத்தவரோ உள்ளூர்காரர், மிகவும் கெட்ட குணமுள்ள அடாவடிக்காரர். அன்றைய பொழுது அவர் வர நேரமானதால் அலங்காரம் எல்லாம் முடிந்து பூஜையும் ஆகிவிட்டது. வேண்டுமென்றே நேரம் கழித்து வந்த அந்த உபயதாரர் சண்டையிட, இப்பொழுது இருக்கும் மூடனோ திரும்பவும் அன்ன அலங்காரத்தை கலைத்து மறுபடியும் செய்ய சொன்னானாம். வேதம் படித்த பூசாரி பையன் என்னிடம் கூறி வருந்தினான். அந்த பையன்தான் அப்பொழுது பூசாரியாய் இருந்தான். அலங்கார அபிஷேகங்களை அவன்தான் பார்த்து வந்தான். எங்காவது இப்படி நடக்குமா என்று கூறி வருந்தினான். நாங்கள் ஆலயத்திற்கு செல்லாவிட்டாலும் தகவல் வந்துவிடும். இதை கேட்டால் அந்த படிக்காத மூடன் கட்சி என்று கூட சொல்ல தெரியாது. கட்சியில் இருக்கிறேன் என்பதால் அடடா, கட்சி கட்சி என்று நம்மை சொல்கிறானே என்று கட்சி ஏகம்பன் மிகவும் மகிழ்ந்திருப்பார் போலும். அதனால்தான் அந்த மூடனும் அந்த அடாவடிக்காரனும் நடைப்பயிற்சி கூடமாய் மாற்றிவிட்டார்கள் ஆலயத்தை. 75 வயதில் இத்தனை அலங்கோலம். அவர்கள் மகிழ்ச்சியா இருக்க நாங்கள் வருத்தத்தில் இருக்கிறோம். கட்சிக்காரன் கட்டையில் போவான். திருச்சிற்றம்பலனார், அடியேனை மன்னிக்க வேண்டும்.